5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி தகுதியுள்ளோர் மற்றும் தகுதி அற்றோருடைய பட்டியல் தயாரிக்க ஒரு குழு அமைத்திருக்காங்க. ஸோ இந்த காணொளி 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கும் புதிய அரசால் வழங்கப்பட உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை வழங்குகிறது. ஸோ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் ஆட்சிக்கு முதல்வராகி நகைக்கடன் தள்ளுபடி அனைத்தையும் தள்ளுபடி செய்ய இருக்காருங்க. ஸோ பொதுவாக அனைத்து பட்டியலுமே இருக்கிற நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் அனைத்தும் அங்கங்கே போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும், யாருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது, ஸோ யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல் வந்திருக்கு. 5 சவரன் அல்லது 40 கிராமிற்கு மிகாமல் நகைக்கடன் பெற்று ஏழை எளிய மக்கள், இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்பவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்று இதில் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழகத்தை சேர்ந்த ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 12 பொதுத்துறை வங்கிகளில் வாங்கிய கடன்கள் மட்டுமே ரத்து செய்யப்படும். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த திட்டம் கீழ் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி குறித்த அரசாணை விரைவில் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அனுப்பப்படும். மக்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற வழிவகை செய்யுமாறு குறிப்பிட்டு சொல்கிறோம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்ய தகுதியான பட்டியலை தயாரிக்கும் பணிகள் துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஆல்ரெடி நவம்பர் 21ஆம் தேதி தமிழக கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த குழுவில் தகுதியுள்ளோர் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன்கள் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றோர் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த குழு தான் அந்த சங்கங்களில் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை தயார் பண்ணி வழங்க இருக்காங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியலே துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பொறுப்பேற்றுள்ள பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொழுது திமுக வாக்குறுதி அளித்தது. கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் நடைபெறுவது கண்டறியப்பட்டால் அதில் களையவும் தமிழக அரசு தீவிரம் காட்டி குறிப்பிட்டு வந்தது. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள், தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்கள் மொத்த நகைக்கடன்கள் எண்ணிக்கை 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு மிகாமல் இருந்தால் தகுதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரே குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர் 23/1/2021 நாள் முதல் 5 பவுனுக்கு 40 கிராம் மிகாமல் உள்ள நகைகளுக்கு ஈடாக மொத்த நகைக்கடன்களை அரசாணை பிறப்பிக்கப்படும். மேலும் நிலுவையிலுள்ள தொகையை பகுதியாக செலுத்திய நீங்களாக மீதமுள்ள நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பொது நகைக்கடன்கள் பெறுவதற்கு இறுதி நாட்களாக நியமிக்கப்பட்டுள்ளது. 31/3/2021 வரை தகுதி பெற்ற கடன்தாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நகைக்கடன்களின் கணக்கில் பகுதியாக செலுத்திய பின் அவ்வாறு பகுதியாக செலுத்திய நிலுவைத் தொகை நீங்களாக மீதமுள்ள நிலுவைத் தொகை அசல் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் அபராத வட்டி செலவினங்கள் இதன் இருப்பில் மட்டுமே தள்ளுபடிக்குள்ள எடுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப பேரால் பாராட்டக்கூடிய விஷயம். தகுதியானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 5 சவரன் வரை நகைக்கடன் அதாவது 40 கிராம் அதற்கு உட்பட்ட 500% தள்ளுபடி. மறுவாழ்வு முகாம்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி. இலங்கை தமிழர்கள் ஓய்வூதியர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி. முறையான ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்களுக்கு நகைக்கடன்கள் அனைத்து தள்ளுபடி. 5 சவரனுக்கு மேல் 40 கிராமுக்கு கீழ் வைத்திருப்பவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்குகிறாங்க. அரசு உதவி மற்றும்